நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்றதுக்கு நாமளே பெர்மிஷன் குடுத்த மாதிரி ஆகிடும் போல. என்னன்னா, இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து சஞ்சார் சாத்தி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இன்கேஸ் என்னன்னு தெரியலன்னா, இந்தியாஸ் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகன்னா, நம்ம ஃபோன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, அது எங்க இருக்குன்னு ட்ராக் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்குனோம் அப்படின்னா, அது ஃப்ராட் ஃபோனா, இல்ல திருட்டு ஃபோனா இப்படின்றதெல்லாம் செக் பண்றதுக்காக. இது மட்டும் இல்லாம நம்ம சிம் மிஸ்யூஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்ற ரீசன்க்காகலாம் இந்த அப்ளிகேஷன கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ கவர்ன்மெண்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் எல்லா ஃபோன்லயும் ப்ரீ பில்டா இருக்கணும் அப்படின்ற மாரி பிராண்ட் கிட்ட பேசியிருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாரி யோசிச்சீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் என்னென்ன ஆக்சஸ் கேட்குது அப்படின்னா, கேமரா ஆக்சஸ் கேட்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ ஆக்சஸ் கேட்குது. தென் நம்ம எஸ்எம்எஸ் ஆக்சஸ். இது மட்டும் இல்லாம நம்ம ப்ரௌசர் ஹிஸ்டரி இந்த மாரி எல்லா ஆக்சஸும் கேட்குது. இது ப்ரீ பில்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஃபோன்ல இருந்து அத டெலீட்டே பண்ண முடியாது. இப்ப ஆண்ட்ராய்டுலலாம் வந்துட்டு யூடியூப் இருக்கு இல்லையா? அந்த மாரி நம்மனால டெலீட் பண்ண முடியாம இருக்கும். ஸோ இப்ப கவர்ன்மெண்ட் வந்து அது ப்ரீ பில்டா இல்ல ஆப்ஷனல் தான். வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. ஸ்டில் இந்த அப்ளிகேஷன் நல்ல விஷயமா இருந்தாலுமே, நம்ம பிரைவசிய லீக் பண்ற மாதிரி தானே இருக்கு. அது கவர்ன்மென்ட்டா இருந்தா மட்டும் என்ன? ஸோ இந்த அப்ளிகேஷன பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?